புத்தர் ஞானம் அடைஞ்ச பின்னாடி ஒரு காட்டு வெளியே போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய கொள்ளை குற்றன் தலைவன் இருக்கான். அதனால் அந்த வெளியே யாரும் போகக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனால் அவர் தைரியமாக போகிறாரு. அவன் பெரிய கொலைகாரன். நேரடியாக அவரே சந்திக்கிறார். சந்திச்சுட்டு அவன் நிற்கிறான். இவர் நேராக அப்படியே அவரை நோக்கி போயிட்டே இருக்கார். அப்போ அவனுக்கு இவரை பார்த்தோன்னே பயமாகுது. அவன் பெரிய கொலைகாரன், இவர் அமைதியாக அப்படியே போயிட்டே இருக்கார். அவன் நகராத நகராத, என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்காத, என்னை நோக்கி நகராத நகராதேன்னு சொல்கிறான். இவர் சொல்கிறாரு, நான் நகர்வதே இல்லை, நான் ஒரே இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நடந்து போயிட்டே இருக்காரு. என்ன ஒரே இடத்துல இருக்கியா, நீ என்ன என்னை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கிய? இல்லைப்பா, நான் ஒரே இடத்துல தான் இருக்கேன், நான் நகர்வது இல்லை, நான் எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இதோடைய பொருள் என்னென்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சே பார்க்கலாம். நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சரி, நம்ம அங்கே போனோம் இங்கே போனோம், இங்கே வந்தோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர், உங்கள் ஆன்மா, அது எங்கேயாவது நகர்ந்து போச்சா? அது உங்களுக்குள்ளேயே தான் நகராமல் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். குழந்தையாக இருந்தக்குள் அப்போவும் சரி இப்போவும் சரி, அது நகர்ந்துச்சா எங்கேயாவது? நீங்கள் என்ன போனாலும் என்ன பண்ணாலும் அது நகராமல் ஒரே இடத்துல நிற்குது இல்லையா? அதுதான் பாயிண்ட். அவர் அதை பிடிச்சிட்டாரு. அதான் ஞானம்.